ஒரு இந்துவா இருக்கிறவன், அதுல பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவனா இருக்கிறவன் மதம் மாறி போனாலும் இஸ்லாமியனா போனாலும் அதே பட்டியல் சமுதாயத்துல தான் இருப்பான்னா பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே. இந்து மதத்துல ஏற்றத்தாழ்வுகள் இருக்குதுன்னு சொல்லி இஸ்லாத்திற்கு மதம் மாறி போன ஒருத்தர் இஸ்லாமியர ஆன பின்னாடியும் அதே இந்து மதத்தில் இருந்த சலுகைகளை, பட்டியல் இனத்தினுடைய சலுகைகளை அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் இப்ப தீர்ப்பு வழங்கியிருக்கு. இதுதான் இன்னைக்கு பேசும் பொருளா ஆயிருக்குது. இதை எதிர்த்து தாவேகானுடைய அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் நாங்க உச்ச நீதிமன்றம் போவோம், மேல்முறையீடு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே முஸ்லிம் அமைப்புகள், எஸ்டிபிஐ மாதிரியான கட்சிகள், ஜவாஹர் உல்லா, தமிமுன் அன்சாரி, அதே மாதிரி இடதுசாரியை சேர்ந்த சண்முகம் அவர்கள், இவங்க எல்லாருமே இப்போ போராட்டத்துல குதிப்பேன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த தீர்ப்பை எதிர்த்து கடுமையா சண்டை போடுறாங்க. ஏங்கய்யா நாங்க தான் கேட்கிறோம், நீங்க உங்க இஸ்லாத்துல ஏற்றத்தாழ்வு இல்லைங்கிறீங்க, பாகுபாடு இல்லைங்கிறீங்க. இப்போ சமீபத்துல கூட ஒரு ஜெயின்னு சொல்லி ஒரு நடிகர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அவர் பேட்டி கொடுத்தாரா இல்ல கொடுக்க வச்சிங்களான்னு தெரியல. அவரு கூட சொல்றாரு, இஸ்லாத்துல நான் பாகுபாடு எங்கேயுமே பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி திருமாவளவன் அண்ணன் கூட சொல்றாரு, இந்துவா இருக்கிறப்போ அவனை பையன் ல பையன் அப்படின்னு சொல்லி இழிவுபடுத்தி பேசுவாங்க. ஆனா இஸ்லாத்துக்கு மாறியதுக்கு அப்புறம் வாங்க பாய் போங்க பாய்ன்னு பேசுறாங்க. அங்க அங்க போனா மரியாதை கூடிருது அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அண்ணன் கூட சொன்னீங்க. அப்போ அங்க மரியாதை கூடுது, எல்லாமே சமம்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்குங்க அங்க 7 பிரிவுக்கு தனி இடஒதுக்கீடு? அந்த இடஒதுக்கீடுக்குள்ளதான் என்னை கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லி இங்கிருந்து மதம் மாத்தி கொண்டு போறீங்கல்ல, அந்த நபர்கள் எதுக்கு போராட்டம் பண்ணணும்? இந்துக்களா இருக்க வரைக்கும் என்ன நசுக்கிட்டான் பிதிக்கிட்டான்னு சொல்லி மதம் மாறுறீங்க, மதம் மாத்தி போறீங்க, மதம் மாற்ற வைக்கிறீங்க. அங்கேயும் போய் இதே லப்பை அந்த பிரிவுக்குள்ளேயே என்னை சேர்க்கணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு போறீங்க, போராட்டம் பண்றீங்க. இது என்னது முன்னுக்கு பின் முரலா இல்லையா? சட்டம் என்ன சொல்லுது? மதத்தின் அடிப்படையில பாகுபாடு கிடையாது, இடஒதுக்கீடுங்கிறது கிடையாது. ஒரு இந்துவா இருக்கிறான், ஒரு சீக்கியனா இருக்கிறான், ஒரு பௌத்தனா இருக்கிறான், அவன் வேற இஸ்லாத்துக்கோ எதுக்கோ மதம் மாறி போனா இந்துவா இருந்ததுல அனுபவிச்சுட்டு வந்த இடஒதுக்கீடு எல்லாம் அங்க போய் செல்லாது. முஸ்லீம் தான், அவன்ல தாழ்த்தப்பட்டது இல்லைன்னு சொல்லி சட்டம் சொல்லுது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? 2007 வாக்குல முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணாரு? பிற்படுத்தப்பட்டோருக்கான இந்துக்களுடைய சலுகையிலிருந்து ஒரு 3.5% உள் ஒதுக்கீடா இஸ்லாமியர்களுக்கு தனியா பிரிச்சு கொடுத்தீங்க. அதே பெரிய இந்துக்களுக்கான அநீதி, சதி. இப்போ அதுக்குள்ள இந்துவா இருந்து ஒருத்த மதம் மாறி போறான், ஒரு தாழ்த்தப்பட்டவனா இருக்கிறான், ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவனா இருக்கிறான்னா அந்த பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை இஸ்லாத்துல கொண்டு போய் பிசி, எம்பிசி, எஸ்சியில கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொல்லி போன 2024 ஸ்டாலின் அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தீங்க, அரசாணை போட்டீங்க. ஒரு மத மாற்றத்திற்கு உதவக்கூடிய ஒரு சட்டத்தை தான் நீங்க அன்னைக்கு போட்டீங்க. அதை இன்னைக்கு நீதிமன்றம் எதுக்குது, கண்டிக்குது, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு உடனே தையா பொய்யா தக்கா பொக்கான்னு சொல்லி குதிக்கிறீங்க. காமராஜர் கொண்டு வந்தாரு மத அடிப்படையில இடஒதுக்கீடு இல்லைன்னு. அது கருணாநிதி மத அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுத்தாரு. அதையே அவருடைய மகன் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி இங்கிருந்து இந்துக்களா இருந்து மதம் மாறி போனவங்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்னாரு. அதை இப்போ சட்டம் என்ன சொல்லுது? இல்ல சட்டப்பிரகாரம் இது தவறுன்னு சொன்னா அதையும் நீங்க எதிர்த்து மேல்முறையீடு போறேன்னு சொல்றீங்க. இந்த ஆட்சி இது எங்க போய் நிக்கும்னு தெரியல. ஒரு இந்துவா இருக்கிறவன், அதுல பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவனா இருக்கிறவன் மதம் மாறி போனாலும் இஸ்லாமியனா போனாலும் அதே பட்டியல் சமுதாயத்துல தான் இருப்பான்னா பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே. இது எதுக்கு அவன் கஷ்டப்பட்டு இஸ்லாமியனா போகணும்? அது இந்துவா இருந்திருக்கலாமே, பெருமையா போயிருமே. இவ்வளவு பாகுபாடு உள்ளுக்குள்ள வச்சுட்டு இந்து மதத்தை நொட்ட சொல்றது. நீங்க பிறப்பின் அடிப்படையில தான் இடஒதுக்கீடு வேணும்னு சொன்னீங்க. இந்துவா இருக்கிற ஒருத்தன் பிறப்பின் அடிப்படையில பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவனா இருக்கிறான், அவன் கொஞ்ச நாள்ல மதம் மாறி போறான். மதம் மாறி போனதுக்கு அப்புறம் அவன் இஸ்லாமியன் ஆயிடுறான். அங்க பிறப்பின் அடிப்படையில் எப்படி வரும்? பிறப்பின் அடிப்படையில் அவன் ஒரு இந்து தானே. அப்ப இந்துவனுடைய சலுகை அங்க எப்படி அப்ளை ஆகும்? இது ஒரு பித்தலாட்டம் தானே, தில்லுமுள்ளு தானே. இந்த தில்லுமுள்ளுக்கு இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் மரண முட்டு கொடுக்குறீங்க. தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு நபர் நாராயணன், அவருடைய பையன் பரமசிவன். அந்த பரமசிவன் இஸ்லாத்துக்கு மதம் மாறுறான். மதம் மாறின உடனே சமீர் அகமதுன்னு சொல்லி அவன் பேரை மாத்திக்கிறான். உடனே கோர்ட்டுக்கு போறான். நான் பட்டியல் சமுதாயத்துல இந்துவா இருந்தேன், நான் இப்ப மதம் மாறிட்டேன், இஸ்லாமியரா மாறிட்டேன். இஸ்லாத்துல இருக்கக்கூடிய லப்பை அந்த
பிரிவுக்கு என்னை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி அவன் கோர்ட்டுக்கு போறான். இது எந்த விதத்துல இங்க நியாயம்? இத இந்துல இருந்து இஸ்லாத்துக்கு மாறினோடனே தண்ணி தெளிச்சு நீ பெரிய மேல்தட்டு மக்களா மாறிட்டியே, இஸ்லாத்துல அனைவரும் ஒன்று, அங்க ஏன் போய் ஒரு சலுகை தனியா? அப்ப இது மதமாற்றத்துக்கு ஊக்குவிக்கக்கூடிய வேலை தானே. இந்த வேலையை இந்த அரசாங்கம் எப்படி செய்யலாம்? அதான் சொல்றாங்க இந்த அரச லயோலா மாடல்னு. அதை நிரூபிச்சிடாதீங்க.